இங்கே ரோஹிணியும் மனோஜும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம ஷோரூமுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. பழைய பேர்லாம் வைக்கக்கூடாது மனோஜ், நம்ம வந்து மாடர்னாக வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக வந்து முத்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாரு. நீ என்ன நினைக்கிற, நீ அம்மா பேரில் வைக்கலாமான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறாங்க ரோஹிணி. நீ என்ன சார் அதெல்லாம் வேணாம் வேணாம், அம்மா பேர்லாம் வேணாம், ஏன்னா ஏற்கனவே அம்மா பேர் வச்சு தான் நம்ம பார்லரு கை மாறி போயிடுச்சு. முத்து வச்சா முத்து வண்டியே காணா போச்சு அப்படிங்கும்போது ரோஹிணி முகம் மாறுது. மாறிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நீ அம்மா பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்ட்டு ரோஹிணி வந்து மனோஜை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், அம்மா பேர் வேணாம், வேறு ஏதாவது நியூ மாடலாக வைப்போம் ஷோரூமுக்கு பேர் அப்படிங்கிறாரு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டார் முத்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கதவை தட்டிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது ரோஹிணி கேட்குது, உங்களுக்கு மேனஸே இல்லையா? இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க. மேனஸ் உங்கள் 2 பேருக்கும் தான் இல்லை. நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? அம்மா பேர் வைக்கக்கூடாது கடைக்குன்னு தானே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒட்டு கேட்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு மறுபடி திருப்பி ரோஹிணி கேட்குது. எனக்கு அசிங்கம்லாம் இல்லை பார்லர்மா, நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்கள் உங்கள் ஷோரூமுக்கு வந்து அம்மாவுடைய பேரை தான் வைக்கணும், விஜயா ஷோரூம் தான் வைக்கணும். இது என்னுடைய ஆர்டர். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல வரல, நீங்கள் சொல்லி நாங்கள் அதை செய்யணுமான்னு ரோஹிணி கேட்குது. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும். எங்கள் அம்மா பேர் அதாவது விஜயா ஷோரூம்னு தான் வைக்கணும், அதுதான் ராசியானது அப்படின்னு சொல்லும்போது, இதை தான் நான் அவர்கிட்ட மனோஜ்கிட்டையும் சொன்னேன் அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லுது. பரவாயில்ல பார்லரம்மா, அதைத்தான் வைக்கணும், இல்லைண்டா என்ன பண்ணுவேன் தெரியுமா, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாரு, ரெக்கார்டை போட்டு காமிக்கிறாரு. அப்படியே தகச்சு போய் நிற்கிது, 2 தகச்சு போய் நிற்கிது. என்ன இப்படி பண்ணிட்டார் இந்த ஆள் அப்படின்னு தகச்சு போய் இருக்கும்போது நிற்கும்போது இங்கே வெளியில் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயா கூப்பிட்றாங்க, ஏன் மனோஜ் இங்கே வாங்க அப்படிங்கும்போது கேட்குறாங்க, என்ன பேர் ஷோரூமுக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பேர் தாம்மா வைக்க போகிறோம் அப்படின்னு 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. இங்கே பார்த்தீங்களா, என் பிள்ளை மனோஜ்னா மனோஜ் தான், என் பேர் தான் வைக்க போகிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது முத்து ஒரு மாதிரி நிற்கிறார் அப்படியே.